ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பை வாழும்போது நிறைய ப்ராப்ளம்லாம் சந்திப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரால நம்மளுக்கு இந்த டைமில் சப்போர்ட் மிக அதிகமாக பண்ண முடியும், அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேசிக்காக ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அடிப்படையாக ஒரு தங்க வீடு இருக்கணும், அதில் உடுத்த உடை இருக்கணும், சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கணும். இதுதான் பேசிக்கான ஒரு தேவை. இந்த தேவைலாம் நம்மளுக்கு யார் பூர்த்தி செய்கிறாங்கன்னா, நம்ம அப்பா அம்மாவே பூர்த்தி செஞ்சுருவாங்க. அது போக நம்மளாலையும் ஒரு தனிப்பட்ட முறையில் அது நம்மளால் அடைஞ்சிக்க முடியும். அதுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு நம்பிக்கையும் இருக்கும், நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஒரு செயல்படுறதுக்கான ஒரு எண்ணமும் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுக்கு வெளி உலகத்துலேருந்து வர்ற சில பல சுச்சுவேஷனில் வர ப்ராப்ளம் ஆகட்டும், நண்பர்களாக இருக்கிறவங்களாலும், இல்லை எதிரிகள், அது நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேறும்போது தடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல யார் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா, நம்மளோட அப்பா அம்மா ஆகட்டும், நம்மளோட உறவினர்கள் தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இந்த லைஃப்பை வாழ்ந்துருப்பாங்க. அந்தந்த டைமில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்குன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கிறதுனால, அவங்கக்கிட்ட நம்ம சஜஷன் கேட்டோம்னா சில பல விஷயங்களும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது பார்க்குறது வந்து நம்மளுடைய செல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது. வந்து நம்ம பேசிக் லைஃப்பை வந்து நம்மளே அடைஞ்சிக்க முடியும். அடுத்து அதுலேருந்து நம்ம முன்னேறதுக்கு நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம காண்டாக்ட் யார் கூடலாம் அதிகமாக காண்டாக்ட் வச்சு நம்ம பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கணும். அவங்களால தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற காண்டாக்ட் கஷ்டப்பட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ண பார்த்துக்கோங்க. அதே லைஃப்பில் ஏதாச்சும் அவுட்டர் சைட்லேருந்து எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அணுக மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க சப்போர்ட் மிக முக்கியமாக தேவைப்படும். அதே மாதிரி பேசிக்காக இருக்கிற லெவலில் ஃபஸ்ட்டு உங்களால் முடியும்னு ஃபஸ்ட்டு அதை அடைஞ்சிருங்க. அடுத்தது நீங்கள் ஒன்றுனா சப்போர்ட் பண்ணி முன்னேற பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வர ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஒவ்வொரு தாளும் வச்சு நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டக்காகி நிற்கிறதோட அதுக்கு யாரால் சொல்யூஷன் கொண்டு வர முடியுமோ அவங்கள நாடலாம். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ண முடியும். இதுதான் இந்த வீடியோவில் கருத்து. நீங்கள் இது யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.